Taste the Daily. அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளது. மாணவ மாணவிகள் கொந்தளித்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்ரீராம் சுப்புராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீராம், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்பது அனைவருக்குமே தெரியும். அந்த வகையில் தமிழகத்தில் மிகவும் பிரபலமான அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவருக்கு பாலியல் வன்கொடுமை என்பது நடந்திருக்கிறது. இந்த விவகாரத்தை காவல்துறையும் பல்கலைக்கழகமும் இச்சம்பவத்தை வெகு சாதாரணமாக கடந்து செல்வதாக மாணவ மாணவிகள் கொந்தளித்து வருகின்றனர். குறிப்பாக அவர்கள் கேட்கிற கேள்வி என்னவென்றால், இந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளி, இப்போது பிடிபட்டிருக்கக்கூடிய குற்றவாளி எப்படி பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்தார் என்பதை சிசிடிவி ஆதாரங்களோடு வெளியிட வேண்டும் என்பதே மாணவ மாணவிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதாவது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஆளுநர் மாளிகையில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட போது அந்த குற்றவாளி எங்கிருந்து வந்தார், எங்கு பெட்ரோல் வாங்கினார், எந்த வழியாக அவர் வந்தார் என்று சிசிடிவி காட்சிகளை விரிவாக காவல்துறை வெளியிட்டிருந்தது. குறிப்பாக அண்ணா சாலையில் சுமாராக ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரம் அந்த நபர் நடந்து வருகிற காட்சிகளை எல்லாம் வெளியிட்டார்கள். அதுபோல இந்த காமுகன் ஞானசேகரன் என்பவன் எப்படி பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்தான், எப்படி வெளியேறினான் என்பது குறித்த சிசிடிவி காட்சிகளை ஏன் காவல்துறை வெளியிடாமல் இருக்கிறது என்பதே மாணவர்கள் எழுப்புகின்ற கேள்வியாக இருக்கிறது. மேலும் இந்த விவகாரத்தில் மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டார் என மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் காவல்துறையோ பாலியல் சீண்டல் என்கிற தகவலை தெரிவித்திருக்கிறது. வெறுமனே பாலியல் சீண்டல் தான் என்றால் மாணவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது ஏன் என்ற கேள்வி எழுகிறது. வழக்கம் போல ஸ்டாலின் அரசு இந்த விவகாரத்தையும் மூடி மறைக்க பார்ப்பதாகவே மாணவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். தமிழகத்தில் மிகவும் பிரபலமான அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே பாதுகாப்பு இல்லை என்பது அவ்வளவு எளிதாக கடந்து செல்லக்கூடிய விவகாரம் இல்லை என்பதே சொல்கிறார்கள். மேலும் கைதான ஞானசேகரன் என்பவர் திமுகவை சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. அதனால் அந்த வழக்கை காவல்துறையானது மூடி மறைக்க பார்க்கிறதோ என்கிற சந்தேகம் மாணவர்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகம் என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட அந்த பொறியியல் கல்லூரிகளின் தலைமையாக இருக்கிறது. இங்கே பாதுகாப்பு இல்லை என்றால் மற்ற இடங்களில் எப்படி பாதுகாப்பு இருக்கும் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அண்ணா நகரில் ஒரு 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் இந்த ஏவல் துறையும் எப்படியெல்லாம் செயல்பட்டது என்பது அனைவருக்குமே தெரியும். பாதிக்கப்பட்டவர்களே காவல் நிலையத்திற்கு அழைத்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்திய ஏவல் துறையை கண்டித்து அதாவது உயர்நீதிமன்றங்களே கண்டனங்களை எழுப்பினர். அந்த விவகாரத்தில் கூட பார்த்தீர்கள் என்றால் தமிழகத்தை சாராத, தமிழகத்தில் பணியாற்றுகிற தமிழகத்தை சாராத அதிகாரிகளை கொண்டு ஒரு குழு அமைத்து அந்த குழுதான் அந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றங்கள் தீர்ப்புகளை வழங்கி இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இதுவரையில் எந்த ஒரு ஆளுங்கட்சி மீதும் எதிர்கட்சிகள் வைக்காத ஒரு குற்றச்சாட்டை இந்த அரசின் மீது வைக்கும் நிலை உருவாகி இருக்கிறது. அதாவது சில தினங்களுக்கு முன்பாக நம்முடைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். அதாவது பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிற ஒரு அரசு என்ற ஒரு மிக தீவிரமான ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருந்தார். அதன்படியே இந்த அரசினுடைய செயல்பாடுகளும் கடந்த காலத்தில் இருந்திருக்கிறது. அதுவே இந்த விவகாரத்திலும் கூட தொடர்கிறதோ என்ற ஐயப்பாடுதான் இன்று மாணவர்களிடையே எழுந்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இன்றைக்கு மாணவ மாணவிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கொந்தளித்து போயிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தமிழகத்தையே உலுக்கி இருக்கிறது. இந்த சூழலில் கூட பார்த்தீர்கள் என்றால் நாளை பல்கலைக்கழகம் இயல்பாக செயல்படும் என்று அறிவிப்பு வெளியாகிருக்கிறது. இது எப்படி சாத்தியம்? இவ்வளவு ஒரு பரபரப்பான சூழலிலே ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்கிறார், ஒரு மாணவியினுடைய வாழ்க்கையை சீரழிந்திருக்கிறது. இந்த சூழலில் பல்கலைக்கழகம் இயல்பாக செயல்படும் என்று எப்படி அறிவிக்க முடிகிறது என்பதுதான் மாணவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செழியன் அவர்கள் ஒரு விவகாரத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இந்த சம்பவத்தில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அந்த குற்றவாளிகள் எல்லாம் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஒரு தமிழகத்தின் மிக முக்கியமான பல்கலைக்கழகம், இந்த பல்கலைக்கழகத்தில் தமிழகத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம், இந்த பல்கலைக்கழகத்துக்குள் போதை ஆசாமி ஒருவர் நுழைந்து ஒரு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ய முடியக்கூடிய சூழல் இருக்கிறது என்றால் ஒரு மாணவியினுடைய வாழ்க்கை சீரழிந்த பிறகு நாங்கள் குற்றவாளியை சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்று வாய்ச்சவடால் பேசுவதால் என்ன பலன் என்று இன்றைக்கு மாணவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தை அரசு சரியான பாதையில் கொண்டு செல்லவில்லை என்பதே மாணவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. சுரேஷ்,
விரிவான தகவலை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீராம் சுப்புராஜ்.